இப்போ இதெல்லாம் ஃபிட்டிங்கும் கழட்டணும்ல. இல்லை வேற கிளாஸ் டாப்பு. அது இது ஒரு கிளாஸ் டாப் எடுத்துட்டு வந்துட்டோம்ல. நான் பார்த்தேன், நான் அது 3 ஹோல்ஸ் அதில் இருக்கு. அதில் இது ஏன் அப்படி உடையுது அங்கிள் எப்பவுமே? இது ரேர்னு சொன்னேன் நான். அந்த கம்ப்ளைண்ட் வராது. நம்ம சமைச்சு ஹீட்டா இருந்தது அந்த மாதிரி சமயத்துல கூலிங் வாட்டர் போட்டு தொடச்சோம்னா தான் அந்த மாதிரி ஆகும். இப்போ என்னுடைய பேஷண்ட் ஒருத்தங்க, அவங்க ஸ்ட்ரைட் வச்சிருக்காங்க. அது அவங்க வந்து வாங்கி 5 இயர்ஸ் ஆயிடுச்சான். அது இப்போ இதை பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஆகுமா திருப்பி அப்படின்ட்டு. ஆகாது. வேற நல்லா சொல்லிட்டேன், இது வந்து வேற கம்ப்ளைண்ட் தான். அது வந்து நம்ம பண்ற இதுக்காக மிஸ்டேக்ல தான் வருமே தவிர வாய்ப்பு இல்லை. இப்போ அது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரைட் இது வந்தா கூட நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருவாங்கல்ல, லைஃப் லாங் வாரண்டி. விடியம் எல்லாமே எல்லாமே லைஃப் டைம் வாரண்டி கிளாஸ். முன்னாடி 5 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ராப்ளம் வராது, அதனால தான் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம். ஓகே, சூப்பர். இந்த எட்ஜஸ் ஏதாவது இடிக்கிறனால கூட ஓடுமா சார்? எட்ஜஸ் இடிக்கிறதுலையா? இல்லை, இது நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக குத்தினாலே ஒன்றும் ஆகாது. எப்படி குத்துனீங்க? இல்லை, குத்தினாலே ஒன்றும் ஆகாது. இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒன்றும் உடையாது. ஓகே, அந்த கிளாஸ் டாப் உடைக்காதீங்க, இது பண்ணாதீங்க, குத்தாதீங்க. இல்லை, சொல்லே காசு. அதெல்லாம் வந்து டெஸ்டிங் பண்ணிட்டு தான் வரும். அதோட ஸ்ட்ரென்த் எல்லாமே பார்த்தா அந்த இதுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இந்த ஹோல்ஸ் அந்த ஹோல்ஸ் தான் ஏர் பிளஸ். இந்த மாடல் ஏர் பிளஸ் மாடல். அது வந்து ஏர் ஸ்ட்ரைட் மாடல் இல்லைங்க சார்? இங்க இருக்கு பாருங்க, அந்த ஹோல்ஸோட இது இருக்கு இல்லையா, இதுதான் இம்ப்ரெஷன்.
இதுல அந்த இது வராதாங்க சார்? நீங்க ஒரு லைஃப் லாங் அந்த இதெல்லாம் வருமே ஸ்டிக்கர். நாங்க அதான் சொன்னேன், இது மாதிரி வந்து 5 years தான் வாரண்டி கொடுத்துருந்தாங்க. ஓகே. இல்ல எதுல இருந்தது அந்த இதுல லைஃப் லாங் வாரண்டி அப்படின்னு போட்டுருந்தது. இது வந்து செகண்ட் இயர் மாத்திரம் இல்லை, இது புதுசாக சேல் பண்ணும்போது ஸ்பேர் வேற. ஓ சரி 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 சரி. யூனிட்டா வருது இல்லைங்களா, சீரியல் நம்பர் போட்டு வருது இல்லைங்களா, ஆமா அது வந்து வருது, அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் வந்துடும். இது வந்து ஸ்பேர் வந்து தனியாக ஸ்பேர் இல்லையா. ஓகே ஓகே, அதுல வராது. எதுக்கு சார் அது? இல்லை ஃபியூச்சர்ல திருப்பிக்காம இருக்குது, அது அந்த ஃபிரிக்ஷன் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. நான் போடுறேன். நார்மலா இது மாதிரி வந்து பனர் வைக்கிறோம், யூஸ் பண்றோம். ஆமா, நார்மலா பனர் பற்ற வைக்கிறோம். இந்த பனர் ஹீட் ஆகுது. இந்த பனரோட ஹீட் வந்து இந்த மிக்சிங் டியூப்ல ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பா இருக்கும். இதோட ஹீட் வந்து இந்த ட்ரிப்லெட்டோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஆகும். அதுலயே வந்து ஸ்பிட் அந்த ஹீட் வந்து இதுக்கு கிளாஸ்க்கு வராம இருக்குதுதான் இந்த ரப்பர், அந்த கிரிப்புக்கு எல்லாமே. ஓகே ஓகே. அப்ப அந்த கிளாஸ்க்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஏன்னா 3 பர்னரும் ஒண்ணா பத்த வைக்கிறனால தான் கிளாஸ் டாப் வந்து அப்படின்றாங்க. அப்படி இல்ல, எல்லாமே உங்களுக்கு இந்த ரப்பர் இங்க இருக்கும், இந்த ரப்பர் மேல ஹீட் வந்து அந்த அளவுக்கு போகாது. ஆன் பண்ணிருக்கீங்களா? கேஸ் லீக்கேஜ் இங்க இருந்தா சவுண்ட் வரும். இது கேஸ் லீக்கேஜ் செக் பண்றீங்களா? அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு அந்த இடத்துல ஃபயர் ஆகும். தெரியுதுங்களா? இதெல்லாம் ஜாயிண்ட், இந்த கேஸ் வர ஃப்ளோ வர ஜாயிண்ட் எல்லாம் நீட்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து டவுட் வந்து கேஸ் லீக்கேஜ் ஆகி ஃபயர் ஆகி கிளாஸ் பஸ்ட் ஆச்சுன்னு டவுட் கிடையாது. இப்போ வந்து நம்ம கேஸ் லீக் ஆகி வரல. ஆமா, இங்கெல்லாம் செக் பண்ண வேணாமா சார்? இந்த எட்ஜ் இது கேஸ் யூசர். ஓகே, கீழ ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு. இந்த சுவிட்ச்ல நான் ஆன் பண்ணாதான் இங்க ஃப்ளோவே வரும். ஓகே ஓகே. சோ அது ஆன் பண்றதுக்கு முன்னாடியே இங்க லீக்கேஜ் இருந்தா இது தெரியும். ஓ சரி சரி. ஆன் பண்றதுக்கு முன்னாடி இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். இந்த பர்னர் அப்போ கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுங்க. அது நான் எப்பயுமே எடுத்து வாஷ் பண்ணிடுவேன் நான். பர்னர் அடிக்கடி வாஷ் பண்ணுங்க. இல்ல சார், 3 months ஒன்ஸ் வந்து பர்னர் வாஷ் பண்ணிடுவேன். ஏன்னா அடப்பு ஏதாவது இருக்கும் இல்லையா? ஏன் வாஷ் பண்ணக்கூடாது பர்னரை? இல்ல அடிக்கடி வாஷ் பண்ணக்கூடாது. லைக் இது இதுவாகும். 3 months ஒன்ஸ் வந்து இதோட இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். சிம் ஆஃப் ஆகல. சாரி, கிளீன் இருக்கு. சிம் வச்சு ஆஃப் ஆகல. ஓகே. ஸோ எல்லாமே நல்லா மூணுத்தையும் சிம்மா வைங்க. ஓகே. இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ இது குக் பண்ணி முடிச்சிட்டோம்னா இந்த கிளாஸ் டாப்பை நம்ம துடைக்கக்கூடாது.
நீங்க சமைக்கும் போது படுற தண்ணி அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சில் தண்ணி போட்டு துவைக்கக்கூடாது. அதோட டெம்பரேச்சர் வந்து மாறி ரூம் டெம்பரேச்சர் உடனே வந்து இப்போ நம்மளே வந்து நார்மலா இது பிரச்சனை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த ரீசன். சரிங்களா? அதே சொன்னார். அதே நீங்க ஓகே வந்து இமிடியேட்டா நடக்கும். கஸ்டமர் கேர் சர்வீஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார். அதான் நானும் பார்த்துட்டேன். ரெஸ்பான்சிபிள் கரெக்டா இருக்கும். சரி கஸ்டமர் சர்வீஸோட கமிட்மெண்ட் கரெக்டா இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார்.